டிசம்பர் 31ஆம் தேதி ஆகக்கூடாது, ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல வருஷத்துக்கு ஒரு பேரை சூட்டுவாங்க. அடுத்து வாக்குத்தத்த அட்டை எல்லாத்தையும் குமிச்சு வச்சு எல்லாரும் ஒன்று எடுத்து இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் இதுதான் அப்படின்னு கிளி ஜோசியம் மாதிரி எடுப்பாங்க. இதெல்லாம் போதாதுன்னு இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசனம் வேற. எங்கே குண்டு பிடிக்க போகுது, எங்கே பூகம்பம் ஏற்பட போகுது, யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க, பள்ளிக்கூடத்துலேருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் தீர்க்க தரிசனத்தை அள்ளி விடுறது. ஏன் 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 இப்படி ஆயிட்டீங்க? முதல்ல இந்த வாக்குத்தத்த அட்டையை பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது, அதில் ஏதாவது கண்டிஷன் இருக்கா? இது எதையுமே யோசிக்காம இந்த வருஷம் இந்த வசனம் எனக்கு தான், இந்த வருஷம் இந்த வசனம் எனக்கு தான் அப்படின்னு குதிக்கிறது வேதத்தின்படி சரியல்ல. You should do sound biblical interpretation of the promises before applying it to yourself or to your church. வேதத்தை திறந்து முதல்ல வர்ற வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் இது மூலமாக என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறது ஜோசியம் பார்ப்பதற்கு சமானம். அப்போது இந்த கண்ணை மூடிக்கிட்டு இந்த வாக்குத்தத்த சீட்டு அட்டையை எடுக்கிறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள். அன்பானவர்களே, தயவு செய்து இந்த கெட்ட பழக்கத்தை இன்னையோட விட்டுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் பிரதர். ஆனால் அப்போஸ்தலர் 1:26 சீட்டு போட்டு எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கேன் பிரதர். ஆமாம், அப்போஸ்தலர் 1:26 பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி பிரதர். பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீட்டு போட்டெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் எப்போ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாரோ அதுக்கப்புறமா இனிமேல் நம்ம சீட்டு போட தேவையில்லை. அடுத்து இந்த வருஷத்துக்கான தீர்க்க தரிசனம், மாசத்துக்கான தீர்க்க தரிசனம், நாளுக்குரிய தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க, இந்த காலத்து தீர்க்க தரிசிகளையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆராய்வது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்ல. அதனால சில அடிப்படை கேள்விகளை மட்டும் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். முதலாவதாக, சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக சொல்லப்படுகிறதா? யார், என்ன, எங்கே, எப்பொழுது, என்ன காரணம், என்ன விளைவு, இது போன்ற கேள்விகளுக்கு பதில் இருக்கிறதா? உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 7:1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எலிசா சொன்ன தீர்க்க தரிசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. என்றைக்கு? நாளைக்கு. எந்த நேரம்? இந்த நேரம். எங்கே? சமாரியாவின் வாசலில். என்னது? கோதுமை மாவு. எவ்வளவு? 1 மரக்கால். எவ்வளவுக்கு விற்பனை? 1 சேக்கலுக்கு. வேற என்ன நடக்கும்? பிரதானி கண்ணால் பார்ப்பான், ஆனால் அதை சாப்பிட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ், எலிசா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே ஒரு இமி அளவும் மாறாமல் நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி. இரண்டாவது, அன்றாடம் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறுகிறதா என்று யாராவது சரி பார்க்குறாங்களா? இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் எங்கே இருந்து வருகிறது, வெளிப்பாடு எப்படி வருகிறது என்பதை தெளிவாக இவர்கள் கூறுகிறார்களா? சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறவில்லை என்றால் இது நிறைவேறவில்லை அப்படின்னு யாராவது கேள்வி எழுப்புறாங்களா? இந்த காலத்து தீர்க்கதரிசிகள் தங்களை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு நிகராக நிலைப்படுத்திக் கொள்கிறார்களா? இவங்களை தீர்க்கதரிசிகளா நியமிச்சது யாரு? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பாஸ்டர் ஆகணும்னா ஒரு ஸ்தாபனம் உங்களை பாஸ்டரை ஆர்டைன் பண்ணுவாங்க. நீங்க அதுக்காக படிக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்டர் பட்டத்தை கொடுப்பாங்க. அதே போல இவர்களை தீர்க்கதரிசிகளாக உங்களை நியமித்தது யாரு, எந்த ஸ்தாபனம், எந்த அடிப்படையில்? தீர்க்க தரிசனம் சொல்றவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பணிவாக சொல்லிக்கொள்வது ஒரு விஷயம்தான். என்னைக்கு நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கே ஆண்டவருடைய முழு சித்தமும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க ஸ்பெஷலா தனியா ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் பெற்று விசுவாசிகளுக்கு கொடுக்க தேவையில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஃபோர் டெல்லிங் அப்படின்னு இருந்தது. அதாவது ஆண்டவர்கிட்ட இருந்து காரியத்தை, விஷயத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்றைக்கு முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ இதுக்கப்புறம் ஃபோர் டெல்லிங் தேவையில்லைங்க, ஃபோர்த் டெல்லிங் மட்டும்தான் தேவை. அதாவது வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை வியாக்கியானம் செய்து விவரித்து ஜனங்களுக்கு சொல்லுவது. அதை நீங்கள் சொன்னால் போதும். புதிதாக ஸ்பெஷலா நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து எதையும் எடுத்து சொல்ல தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். சரி, அது அப்படியே நடந்துச்சு பிரதர். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பிரதர். வீட்டில் சமையல் செய்கிறதுக்கு யாருமே இல்லாதப்ப
நீங்கள் ஒரு ஆம்லெட்டோ ஒரு நூடுல்ஸோ பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? பண்ணி சாப்பிட்டுருக்கேன் பிரதர், ரொம்ப நல்லாவே வந்துச்சு பிரதர். அப்போனா நீங்கள் ஒரு மிகச்சிறந்த சமையல் நிபுணர், கரெக்டா? ஏதோ அவசரத்தில் சமைச்சேன் பிரதர். அதே மாதிரி தான் பிரதர் இதுவும். ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு அப்படின்றதுனால அந்த ஊழியக்காரர் தீர்க்கதரிசி ஆக முடியாது. எப்படினாலும் அவர் சொன்னது நடந்துச்சுல. நம்ம ஊரில் கூட தான் ஜோசியக்காரன் சொல்கிறதெல்லாம் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது அதாவது பிரதர், சில நேரங்களில் ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலமாக, பாஸ்டர்ஸ் மூலமாக, அம்மா அப்பா மூலமாக, அவருடைய வார்த்தை மூலமாக பேசுவார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக அவங்க உடனே தீர்க்கதரிசி ஆகிட முடியாது. உதாரணத்துக்கு பீலேயாம் கிட்ட கழுதை பேசுச்சா இல்லையா? பேசு. அப்போ அதுக்காக அந்த கழுதை தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க பிரதர். பல நேரங்களில் ஊழியக்காரங்க மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், அதில் மாற்று கருத்தே கிடையாது, ஓகேவா? ஆமாம் பிரதர். ஆனால் அதுக்காக அந்த ஊழியக்காரனை தீர்க்கதரிசி ஆக்கிடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். என்னைக்கோ ஒரு நாள் அவர் சொல்றாரு, அது நிறைவேறிடுது, அது ஆண்டவருடைய திட்டம். அதுக்காக இவருக்கு தீர்க்க தரிசனம் வர இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் லைன்ல நின்று அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்கறோம் பாருங்க, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேளுங்க. நான் ஒரு பெரிய பாவிங்க. என் வாழ்க்கையிலையும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், ஊழியத்திலையும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் ஆண்டவர் என்னையே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன குறைச்சல்? மிகச்சிறந்த ஊழியக்காரங்க கூட இப்போ ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. உங்கள் ஊழியத்தோட ஆரம்ப கட்டத்தில் ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் நம்பி எவ்வளோ நல்லா ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு ஜனங்களை திருப்திப்படுத்தணும்னு பொய்யான தீர்க்க தரிசனம், சொப்பனம், தரிசனம் அப்படின்னு போயிட்டீங்க? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ஜோசியம் பார்க்குற வேலையை விட்டுட்டு சத்தியத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு நம்ம ஆண்டவர்